सर्व सृष्टि कुमेजमान नीरे सर्व सृष्टि காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா சங்கீத புஸ்தகம் ஸ்தோத்திர பாடல்களால் அதிகமாய் நிறைந்த ஒரு புஸ்தகமாய் இருக்கிறது. அதில் கடைசி 4 சங்கீதங்களை அல்லேலூயா சங்கீதங்கள் என்றே குறிப்பிடுகிறார்கள். சங்கீதம் 150 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அல்லேலூயா என்கிற வார்த்தை எல்லா பாஷைகளிலும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாஷைகளிலுமே அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு இங்கிலீஷ் வேர்டு இல்லை, ஒரு ஸ்பானிஷ் வேர்டு இல்லை, எபிரேய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், let us praise the Lord Yahweh. ஹல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹல்லேலூ என்றால் let us praise the Lord. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். அந்த யா என்கிற வார்த்தை யாவேவை குறிக்கிறது, யெகோவா தேவனை குறிக்கிறது. மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை, வல்லமையான வார்த்தை. அல்லேலூயா என்று நாம் சொல்லும்போது, நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் போது நம்ம தேவாதி தேவனை துதிக்கிறோம். அந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை டிரான்ஸ்லேட் கூட பண்ணாமல் அல்லேலூயா என்ற எல்லா பாஷைகளிலும் நாம் பாடுகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் சேர்ந்து தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள என்று பாடுவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் நீதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்திலே இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அல்லேலூயா, ரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது.
3ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அவர்கள் அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய விழுகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பாபிலோன் விழுந்தது, முந்தின அதிகாரத்தில் முழுவதுமாய் பாபிலோன் விழுந்ததை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க. அல்லேலுயா அல்லேலுயா என்று மறுபடியும் உரத்த சத்தமாய் ஆராதிக்கிறார்கள். 4வது வசனத்தில் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலுயா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இடி முழக்கம் போல, இரைச்சல் போல, பெருவெள்ளம் போல, ஆரவாரம் போல திரளான ஜனங்கள் ஒரு சத்தத்தை உண்டாக்குகிறார்கள். என்ன சத்தம் தெரியுமா? அல்லேலுயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அல்லேலுயா என்கிற வார்த்தை ஒரு துதி எழுப்புகிற ஒரு சத்தத்தின் வார்த்தை மாத்திரம் அல்ல, இந்த வார்த்தை ஒரு வெற்றியை கொண்டாடுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அல்லேலுயா என்று நாம் ஆரவாரம் செய்யும் போது இந்த வெளிப்படத்தில் அதான் செஞ்சாங்க, அவங்க ஆரவரிக்கிறாங்க, அல்லேலுயா என்று சொல்லுகிறார்கள். அது எதை குறிக்கிறது என்றால் துதியை மாத்திரமல்ல, ஒரு வெற்றியை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த 24 மூப்பர்களும் ஆண்டவருக்கு முன்பாக பணியும் போது அது ஆண்டவரை நாம் பணிந்து தொழுது கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா என்று சொல்லும்போது நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறதாகவும் காட்டுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்க தொடர்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லுகிறாங்க. அது ஆண்டவருக்கு ஒரு நன்றி அறிதலின் சத்தமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா என்கிற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. அது இட்ஸ் அ ஷவுட் ஆஃப் பிரேஸ், இட்ஸ் அ ஷவுட் ஆஃப் விக்டரி, இட்ஸ் அ ஷவுட் ஆஃப் ஆடரேஷன், இட்ஸ் அ ஷவுட் ஆஃப் கிராட்டிடியூட். இன்னும் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனத்திலே, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த கடவோம் அல்லது துதி செலுத்த கடவோம். ஒரு சந்தோஷத்தின் சத்தமாகவும் அந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவர் எத்தனை நல்லவர். ஒரு வார்த்தையிலே நாம் எல்லாம் செய்கிறோம். ஆண்டவருக்கு நாம் துதியை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஜெயம் கொண்டவர், ஆண்டவரே நீர் ஜெயித்தவராக இருக்கிறீர் என்று சொல்லி அவருடைய ஜெயத்தை நாம் கொண்டாடுகிறோம். அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டு, ஆண்டவரே நீரே பெரியவரப்பா, நீரே உன்னதரப்பா, உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக நான் அல்லேலூயா என்று சொல்லி நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல, ஒரு சந்தோஷம், இட்ஸ் அ ஷவுட் ஆஃப் பிரேஸ். அது பாருங்க, அந்த இடத்துல அழகா திரளான ஜனங்கள், ஆரவாரம், பெருவெள்ளம், இரைச்சல் போல, பலத்த இடி முழக்கம் போல ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி சர்வ வல்லமுள்ள தேவனை அவர்கள் ஆராதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நாமும் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி சூரியனே, சந்திரனே, பிள்ளைகளே, வாலிபரே எல்லாரும் சேர்ந்து நம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே செலுத்தி துதியுங்கள், பெரியவரே
செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜன், ராஜாதிராஜன் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் இருந்தவர், இருக்கின்றவர், வரப்போகும் ராஜாவாய் இருக்கிறவர் தகப்பனே. எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய ஜெயத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்காய் கொடுக்கிற வெற்றியை நாங்கள் அல்லேலூயா என்று சொல்லி கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும், உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரே, துக்கத்திலும் சந்தோஷத்திலும் ஆண்டவரே, அல்லேலூயா என்று சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு முன்பாக பணிந்து உம்மை தொழுது கொண்டு அல்லேலூயா என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் சந்தோஷத்திலே அல்லேலூயா என்று சொல்லுகிறோம், எங்கள் துக்கத்திலே அல்லேலூயா என்று சொல்லுகிறோம் அப்பா. ஏனென்றால் நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர். I will bless the Lord at all times. நான் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல எப்பொழுதும் உம்மை துதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. Hallelujah Jesus. இருக்கின்றவர், இருந்தவர், சீக்கிரம் வருகின்றவர். இருக்கின்றவர், இருந்தவர், சீக்கிரம் வருகின்றவர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீர். சாவாமையுள்ள தேவன் என்றும் நீர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நீர். சாவாமையுள்ள தேவன் என்றும் நீர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. முந்தினவர், பிந்தினவர், முதலும் முடிவுமானவர். முந்தினவர், பிந்தினவர், முதலும் முடிவுமானவர். யூத கோத்திர சிங்கமானவர் நீர். தாசன் தாவீதின் வேரும் ஆனவர் நீர். யூத கோத்திர சிங்கம் ஆனவர் நீர். தாசன் தாவீதின் வேரும் ஆனவர் நீர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருந்தவர் இருக்கின்றவர் வரப்போகிற ராஜா நீரப்பா. உமக்கு முன்பாக அல்லேலூயா என்று நாங்கள் துதி எழுப்புகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா என்று வெற்றி கரகோஷம் எழுப்புகிறோம் தகப்பனே. அல்லேலூயா என்று உமக்கு முன்பாக பணிந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா என்று சொல்லி நாங்கள் சந்தோஷித்து கெம்பீரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதித்து உயர்த்தி எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில துதியை ஆண்டவரே விட்டு விடாமல் இருக்க, சத்ரு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துதியை எடுத்து விடாதபடிக்கு துதித்து கொண்டே இருக்க, அல்லேலூயா என்று உம்மை ஆர்ப்பரிக்க, அல்லேலூயா என்று உம்மை துதிக்க, அல்லேலூயா என்று உமக்கு ஆராதனை செலுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.